எம்.ஜி. சக்கரபாணி என்று அறியப்படும் மருதூர் கோபாலன் சக்கரபாணி தமிழ் திரைப்பட நடிகராவார். இவர் எம்ஜிஆரின் அண்ணன் என்பதால் ஏட்டன் என்றும் பெரியவர் என்றும் அழைக்கப்பட்டார். தமிழ் சினிமாவின் ஆரம்ப காலத்திலேயே ஒரு திறமையான இயக்குநராக பெயர் பெற்றவர் எம்.ஜி. சக்கரபாணி. ஆனால் ஒரு ஆசை மட்டும் அவரது மனதில் நீண்ட காலமாக இருந்தது. என் தம்பி எம்ஜிஆரை வைத்து நான் ஒரு படம் இயக்கணும் என்று. பல ஆண்டுகள் இழுத்து அந்த ஆசை நிறைவேறிய தருணமும் வந்தது. எம்ஜிஆர் அவருக்கு நேரம் கொடுத்தார். படம் தயாரானது. பெயர் அரசகட்டளை. படத்தின் பாடல்களை எழுதுவதற்காக அந்த காலத்தில் பிரபலமான கவிஞர் வாலியை எம்ஜிஆர் தாமாகவே தேர்வு செய்தார். வாலி எம்ஜிஆரின் ரசிகரும் தான். அதே நேரத்தில் சொற்களை ஆழமாக பயன்படுத்தும் திறமை கொண்டவர். ஒரு நாள் வாலி ஒரு பாடல் எழுதினார். அந்த பாடலில் ஒரு வரி இருந்தது, ஆண்டவன் கட்டளை முன்னாலே உன் அரச கட்டளை என்னாகும் என்று. பாடல் படத்தில் வரும் காட்சிக்கு ஏற்ப பொருத்தமாக இருந்தது. பாடல் பதிவு முடிந்ததும் வாலி அதை எம்ஜிஆரிடம் கேட்டு காட்டினார். பாடல் முடிந்ததும் எம்ஜிஆர் முகம் திடீரென்று மாறியது. அவர் கண்களில் கோபம் பளிச்சென்று தெரிந்தது. எம்ஜிஆர் கடுமையாக, இந்த வரிகள் மூலம் என்னை அவமானப்படுத்த நினைத்தீங்களா வாலி என்று கேட்க வாலி அதிர்ச்சி அடைந்தார். அவர் திகைத்து நின்றார். அண்ணே, நான் அவ்வாறு நினைக்கவே இல்லை. நான் எதற்கு அவ்வாறு நினைக்கப் போகிறேன் என்று கூறி, பாடல் காட்சிக்கு ஏற்பதான் நான் எழுதினேன் என்று பதறியபடி கூறினார். அதற்கு எம்ஜிஆர், பல்லவியை மீண்டும் படிச்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும் என்று கூறினார். வாலி அந்த வரியை மீண்டும் படித்தார். அவருக்கு பாதியிலேயே புரிந்துவிட்டது. காரணம், ஆண்டவன் கட்டளை என்பது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த ஒரு வெற்றி திரைப்படம். அதாவது எம்ஜிஆரின் படத்தில் ஆண்டவன் கட்டளை என்று வருவது சிவாஜியின் கட்டளைக்கு முன் எம்ஜிஆரின் அரச கட்டளை பயனில்லை என்று பொருள் கொள்ளப்படும் என்று அவர் எண்ணியிருந்தார். வாலி உடனே புரிந்து கொண்டு, அண்ணே, இது முற்றிலும் சோதனைதான், காட்சிக்கேற்ப வந்தது, உடனே அந்த வரிகளை மாற்றி விடுகிறேன் என்று பணிவுடன் கூறி பாடல் வரிகளை மாற்றிவிட்டார். அந்த சம்பவம் சிறிது நெருடலாக முடிந்தாலும் பின்னர் எம்ஜிஆர் அமைதியானார். இருவரும் மீண்டும் இணைந்து பல புகழ்பெற்ற பாடல்களை கொடுத்தனர்.